திருச்சி மணப்பாறை அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் ஒருவர் சிறையில் அடைப்பு, 4 பேருக்கு நிபந்தனை ஜாமீன். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள மணப்பாறைப்பட்டியில் குரு வித்யாலயா என்கிற தனியார் சிபிஎஸ்இ பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் பயிலும் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பள்ளியின் அறங்காவலரும் தாளாளர் சுதாவின் கணவருமான வசந்தகுமார் என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. இதையடுத்து மாலை பள்ளி முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்ற மாணவி நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளிக்கு சென்று வசந்தகுமாரை சரமாரியாக தாக்கினர். தகவல் அறிந்த மணப்பாறை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியதுடன் வசந்தகுமாரை மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான பள்ளியின் அறங்காவலரும் சுதாவின் கணவர் வசந்தகுமார், பள்ளியின் தலைவர் மராட்சி, தாளாளர் சுதா, துணை தாளாளர் செழியன், பள்ளியின் முதல்வர் ஜெயலட்சுமி உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்து திருச்சி மகிளா கூடுதல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான வசந்தகுமாருக்கு 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற 4 பேரும் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இதனையடுத்து வசந்தகுமார் திருச்சி மத்திய சிறையில் இரவு 10 மணிக்கு அடைக்கப்பட்டார்.